Hello friends, welcome back to YMC Amy Madras Cooking with Hemlata Vinod Kumar. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஹெல்த்தியான ஹோம்மேட் மல்டிகிரெயின் கோதுமை மாவு எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்க போறோங்க. நம்ம வந்து மல்டிகிரெயின் கோதுமை மாவு கடையிலலாம் வாங்குறதை விட நம்ம வீட்லயே வந்து நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு நல்லா சுத்தமா ஆரோக்கியமா நம்ம செஞ்சு சாப்பிட்டா நம்ம குழந்தைங்களுக்கும் நல்லது, நம்மளுக்கும் நல்லது. இப்போ அந்த கோதுமை மாவு எப்படி அரைக்கணும்ன்றதை நான் உங்களுக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். உங்களுக்கு வந்து நான் சப்பாத்தியும் அதே கோதுமை மாவில் சப்பாத்தியும் உங்களுக்கு சுட்டு காட்டுறேன். எவ்வளோ நல்லா சாஃப்டாக வருதுன்னு பாருங்கள். இந்த கோதுமை வந்து ரொம்ப ஹெல்த்தி. இது கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இது 5 கிலோ நான் பஞ்சாப் கோதுமை வாங்கியிருக்கேங்க. இதை வந்து தண்ணியில் வந்து நம்ம நல்லா ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா நம்ம சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். இது சுத்தம் பண்ணாமையே நீங்கள் அரைக்கலாம். இதில் ஒன்றும் அவ்வளோ அழுக்கு இருக்காது. பாருங்கள், தண்ணி தெளிவாக தான் இருக்கும். நல்லா இருந்தாலும் உங்களுக்கு இப்போ வாஷ் பண்ணணுன்னா ஒரு தடவைக்கு 2 தடவை நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு நல்ல வெயிலில் வந்து நல்லா காய வச்சு எடுத்துக்கணுங்க. ஈரம் இருக்கக்கூடாது கோதுமையில். நீங்கள் ரேஷன் கோதுமையில் அரைக்கிற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக அலசணுங்க. ஒரு 5-6 தடவை நீங்கள் அலசி எடுத்துக்கோங்க. ஏன்னா அதில் நிறைய அழுக்கு இருக்கும். அதனால் ஒரு 5-6 தடவை நல்லா அந்த மாதிரி அலசி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி வந்து நல்ல ஒரு வெள்ளை துணிலையோ இல்லை காட்டன் கிளாத்தில் இந்த மாதிரி போட்டுட்டு நல்ல வெயிலில் வந்து ஒரு 6 hours நல்லா காய வைங்க. நான் வந்து 2 நாளைக்கு காய வச்சேன். நல்ல வெயிலில் காய வச்சு அதுக்கப்புறம் தான் நான் அரைக்க கொடுத்தேன். நீங்கள் வந்து அந்த கோதுமையை வாயில் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா நல்லா உடையணும். கோதுமை முறுக்கு சாப்பிட்ற மாதிரி நல்லா கடுக்கடுக்குன்னு உடையணும். அப்போ தான் வந்து கோதுமை நல்லா காஞ்சிருக்குன்னு அர்த்தம். கோதுமை நல்லா காய வச்ச உடனே இப்போ இது கூட என்னென்ன பொருள் சேர்க்கலான்றதை பார்க்கலாங்க. இது வந்து வெள்ளை சோளம். இது வந்து மளிகை கடையில் கிடைக்கும். இது வந்து ரொம்ப ஹெல்த்திங்க. இது வந்து நான் 1/2 கிலோ எடுத்திருக்கேன். அது மட்டும் இல்லாமல் உடச்ச உளுந்து இது வந்து ஒரு 100 கிராம் எடுத்திருக்கேன். சோயா பீன்ஸ் இது ஒரு 1/4 கிலோ. அதுக்கப்புறம் பார்லி அரிசி ஒரு 100 கிராம். வெள்ளை மூக்கடலை அது ஒரு 1/4 கிலோ வாங்கிக்கோங்க. உடச்ச கடலைன்னா பொட்டுக்கடலைன்னு சொல்லுவீங்களா, அது ஒரு 100 கிராம். இது எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி இந்த கோதுமையில் போட்டுக்கலாம். பாருங்கள், நான் நல்லா காய வச்சு இந்த மாதிரி ஒரு பெரிய பாத்திரத்தில் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நீங்கள் வந்து கோதுமை அரைக்கிறத கொண்டு வரும்போது நல்ல ஒரு பெரிய பாத்திரத்தில் வச்சு கொண்டு வாங்க. ஏன்னா நீங்கள் கோதுமை அரைச்சிட்ட பிறகு உங்களுக்கு நல்லா ஃபுல்லாகிடும். நீங்கள் கோதுமை எடுத்துகிட்டு வரும்போதே ஃபுல்லாக எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்திரம் பிடிக்காது. அதனால் வந்துட்டு நல்ல ஒரு பெரிய பாத்திரமாகவே எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் கொட்டிட்டு இந்த மாதிரி நல்லா அடியிலேருந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மிஷினில் அரைக்க கொடுத்துடலாம். மிஷினில் அரைக்க கொடுக்கும்போது நல்லா ஒரு தடவைக்கு 2-3 தடவை நல்லா போட்டு அரைக்க சொல்லுங்கள். ஏன்னா வந்து ஒரு தடவை போட்டு அரைச்சி கொடுத்துட்டாங்கன்னா அது வந்து நீங்கள் வீட்டில் வந்து ஜெலிச்சா தான் நல்லாயிருக்கும். அப்படி ஜெலிச்சிங்கன்னா வந்துட்டு அதில் இருக்க சத்து எல்லாமே போயிடும். அதனால் வந்துட்டு நல்லா ஒரு தடவைக்கு 3 தடவை நல்லா போட்டு அரைச்சி கொடுக்க சொல்லுங்கள். அப்போ தான் வந்து மாவு வந்து உங்களுக்கு நைஸாக நல்லா சாஃப்டாக இருக்கும். பாருங்கள், நான் ஒரு பாதி கோதுமை எடுத்துகிட்டு போனேன். இப்போ பாருங்கள் எவ்வளோ இந்தளவுக்கு கோதுமை ஃபுல்லாக வந்திருக்கு பாருங்கள். இதுக்கு தான் வந்து பெரிய பாத்திரமாக எடுத்துகிட்டு சொன்னது. பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சி கொடுத்துருக்காங்க. அதேமாரி கோதுமை அரைச்ச உடனே ஒரு கொஞ்சம் பாதி திறந்த மாதிரி மூடி எடுத்துகிட்டு வாங்க. ரொம்ப ஃபுல்லாக மூடிட்டிங்கன்னா அந்த ஹீட்டுக்கு வந்து நல்லா அப்படியே கட்டியாகிடும். உள்ளே சீக்கிரமாக கெட்டு போயிடும் கோதுமை. அதனால் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணாமல் ஒரு பாதி அளவுக்கு மூடி எடுத்துகிட்டு வாங்க. எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த மாதிரி நல்லா தட்டில் வச்சு ஆற வைங்க. இல்லைனா ஒரு துணி போட்டுட்டு அதில் கோதுமையை கொட்டிட்டு ஃபுல்லாக ஆற வச்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் அப்படியே ஓப்பன் பண்ணி மட்டும் வச்சுட்டிங்கன்னா மேலே மட்டும்தான் ஆறி இருக்கும். உள்ள அடியிலலாம் வந்து அந்த ஹீட் அப்படியே இருக்குங்க. அதனால் வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய தாம்பூலத்தட்டோ இல்லையோ ஒரு துணியோ அதில் போட்டு நல்லா இந்த மாதிரி கூல் பண்ணி நல்லா ஜில்லுன்னு ஆன பிறகு ஒரு பாத்திரத்தில் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு கெடாமல் நல்லாயிருக்கும் கோதுமை. பாருங்கள், நான் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி ஆற வச்சு இந்த பாத்திரத்தில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த கோதுமையில் நான் சப்பாத்தி செஞ்சு காட்டுறேன். இப்போ இந்த கப்பில் நான் 2 கப்பு கோதுமை எடுத்திருக்கேன். இப்போது இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி எண்ணெய் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு சப்பாத்தி வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து இதை கையால் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த உப்பு வந்து எல்லா இடத்துலையும் இதுவாகிற மாதிரி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து எண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் நெய்யும் சேர்க்கலாம், இல்லை பட்டரும் சேர்க்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம பிசைய ஆரம்பிச்சிடலாம்.
பாருங்கள் இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிட்ட பிறகு நம்ம கையில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் இந்த மாதிரி தொட்டுட்டு மேலே வந்து இந்த மாதிரி நம்ம நல்லா பிசைஞ்சிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். ரொம்ப வந்து மாவு வந்து ரொம்ப இறுக்கமாகவும் பிசையக்கூடாது, கையில் ஒட்டுற மாதிரியும் பிசையக்கூடாது. நல்லா சாஃப்டாக இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இதை வந்து நீங்கள் ஒரு 10 நிமிஷம் இல்லைன்னா ஒரு அரை ஹவர் கூட நீங்கள் இந்த மாதிரி தட்டு போட்டு ஊற வைக்கலாம். நல்லா சப்பாத்தி உங்களுக்கு சாஃப்டாக வரும். ஆனால் இப்போ நாங்கள் ஊற வைக்கலைங்க, நான் அப்படியே தான் நான் சுடுறேன். நான் இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம இந்த மாதிரி உருட்டிக்கலாம். பாருங்கள் எல்லா மாவையும் வந்துட்டு இந்த மாதிரி நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள் எல்லாத்தையும் நான் இந்த மாதிரி உருட்டி எடுத்துட்டேன். இதில் வந்து எனக்கு 2 கப்பு மாவுக்கு எனக்கு 12 அந்த சப்பாத்தி கிடச்சிது. இப்போது ஒன்று ஒன்றா நம்ம தேய்ச்சிடலாம். இந்த மாதிரி லைட்டாக மாவு தொட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி தேய்ச்சிக்கோங்க. சப்பாத்தி கல்லில் இந்த மாதிரி தேய்க்கும் போது ரொம்ப அழுத்தம் கொடுத்து உருட்டாதீங்க. ரொம்ப அழுத்தம் கொடுத்து உருட்டினீங்கன்னா சப்பாத்தி வந்து உங்களுக்கு சாஃப்டாக கிடைக்காது. லைட்டாக இந்த மாதிரி உருட்டிக்கோங்க. பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா மெலிசாக உருட்டிக்கோங்க. இப்போ நம்ம இதை சுட்டு எடுத்துடலாம். சப்பாத்திகள் நல்லா ஹீட் ஆன உடனே இப்போ இதில் போட்டுடலாம். இந்த சப்பாத்திகள் பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்ட் வந்து பாரிஸ்லேருந்து வாங்கிட்டு வந்தார். இது ரொம்ப நல்லா இருக்குது. இந்த கல்லில் வந்துட்டு ஒரு லேயர் மாதிரி இருக்குது ஃபுல்லாக கல்லில். அதனால் வந்து எல்லா இடத்துலையும் வந்து நல்லா சுட்டு நல்லா சூப்பராக வருது இதில் சப்பாத்தி. இந்த மாதிரி கல் கிடச்சதுன்னா சப்பாத்தி சுடுறதுக்குன்னு தனியாக வாங்கி வச்சுக்கோங்க. ரொம்ப நல்லா இருக்குது இது. இந்த கல் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா குயிக்காகவும் வந்து ஹீட் ஆகிடுது. ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ இதில் 1 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஆயில் சேர்க்குறதாலும் சேர்க்கலாம், இல்லை ஆயில் சேர்க்காமல் சுட்டாலும் சப்பாத்தி நல்லா வரும். இது கூட வந்து பட்டர் சேர்த்து சுட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள் எவ்வளோ நல்லா சாஃப்டாக வருது பாருங்கள் சப்பாத்தி. இப்போ இன்னொன்று சுட்டு காட்டுறேன். நீங்கள் வந்து ரேஷன் கோதுமையில் அரைக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா ரேஷன் கோதுமை வந்து 2 கிலோ எடுத்துக்கோங்க. அப்புறம் பஞ்சாப் கோதுமை 2 கிலோ எடுத்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நான் சொன்ன இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நீங்கள் சேர்த்து அரைச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா பஞ்சாப் கோதுமை வந்து ரேஷன் கோதுமையில் சேர்த்து அரைச்சிங்கன்னா உங்களுக்கு சப்பாத்தி நல்லா சாஃப்டாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். பாருங்கள் எவ்வளோ நல்லா சூப்பராக வந்துருச்சு பாருங்கள் சப்பாத்தி. இது பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு நான் காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் சப்பாத்தி. நீங்கள் எத்தனை மடிப்போனா மடிச்சுக்கலாம், அவ்வளோ நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இது எதுக்காக நான் காட்டுறேன்னா, மல்டிகிரெயின் சப்பாத்தின்னும் போது வந்து நிறைய பேர் வந்து ஹார்டாக இருக்கும் அப்படின்னு நினைப்பீங்க. நம்ம சேர்த்துருக்க இன்க்ரீடியன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு நீங்கள் ஹார்ட்னஸ் கொடுக்காத சப்பாத்திக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இது வந்து ஹோம்மேடாக நீங்கள் வீட்டிலையே செஞ்சு நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ஆரோக்கியமும் கூட, உங்களுக்கு உடம்புக்கும் வந்து ரொம்ப நல்லது. என்ன ஃப்ரெண்ட்ஸ், சப்பாத்தி பாருங்கள் எவ்வளோ நல்லா சாஃப்டாக இருந்ததுன்னு பார்த்தீங்களா? நீங்களும் இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஒன்று கொடுங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்தினீங்கன்னா அதில் ஆல்னு கேட்கும். அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற ஒரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ. பை பாய்.